அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அக்டோபரில் அதிகரித்த கோக்கிங் நிலக்கரி இறக்குமதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில். ஸோ எனர்ஜி ரிசோர்ஸஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த கோக்கிங் நிலக்கரி அப்படிங்கிறது இப்போ நம்ம கோலை எடுத்தோம்னா அதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ராசைட், அதில் இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் அடிப்படையில் தான் இது என்ன பண்ணுவாங்கன்னா வகைப்படுத்துவாங்க. இரண்டாவதாக விட்டமினஸ், மூன்றாவதாக லிக்னைட், நான்காவதாக பீட். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் கண்டென்ட் அடிப்படையில் தான் இதை வகைப்படுத்துவாங்க. ஆந்த்ராசைட்ல பார்த்தீங்கன்னா 80% இருக்கும் கார்பன், விட்டமினஸில் 60%, லிக்னைட்ல 40. ஸோ அதை விடையும் குறைவாக இருக்கக்கூடியதான் இந்த பீட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் விட்டமினஸ் அப்படிங்கிறது தான் இந்த கோக்கிங் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து குளிர்காலத்தில் இது அதிக அளவில் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை வந்து உற்பத்தி பண்ணும் ஸ்டீல் ப்ரொடக்ஷனில். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து இந்த அயன்ல இருந்து தான் இந்த ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அயன் ஓரில் வந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதிக அளவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கோக்கிங் கோலுக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த விண்டர் சீசன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி இறக்குமதி வந்து வெகுவாக குறைந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கோக்கிங் நிலக்கரி வந்து இறக்குமதி வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த விண்டர் சீசன்ல யூஸ்வலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்காக இந்த கோக்கிங் நிலக்கரியை அதிகமாக இறக்குமதி வந்து பண்ணுவாங்க.